ஜெயலலிதா முதலமைச்சர் 2011 சோழவந்தான் அதிமுக எம்எல்ஏ கருப்பியா மீது புகார் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்னுடைய நிலத்தை ஏமாற்றிட்டான், இதுக்கு தான் எம்எல்ஏ வர்றது, எம்பியாக வர்றது, ஜெகத் ரட்சகன் ஆகிறது, ஏசி சண்முகம் ஆகிறது, ஊராட்சி சொத்தை ஆட்டையை போடுறது தான். அப்போ அஸ்ரா கார்கிட்ட இந்த புகார் போகுது. போன உடனேயும் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கிறார். யாரை? எம்எல்ஏவை, ஆளுங்கட்சி எம்எல்ஏவை. அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, நில அபகரிப்பு வழக்கில் ஏடிஎம்கே வந்தோடனையும் திமுக மேலே அத்தனை வழக்கு, திமுக மீது அத்தனை வழக்கு, ஒரு மாவட்டத்துக்கு 3000 வழக்கு, தமிழ்நாடு முழுக்க 1 லட்சம் வழக்கு. அதான் 2011 நில அபகரிப்பு வழக்குன்னு பிரிவு இருந்தது, பெரிய அளவுக்கு செய்திகள் அன்றைக்கு. அதை அதிமுகவை மெயின்டைன் பண்ணாம அதோட போச்சு. அப்போ 1 லட்சம் பேர் திமுகவால் நிலத்தை பறி கொடுத்தவன். சேலத்தில ஒரு குடும்பம் ஓடி போய் என்ன ஆனானே தெரியல வீரபாண்டியார் காலத்தில். நீங்கள் எஸ்பியே இவர்களுக்கு ஏட்டையா மறுத்தானே ஆளுங்கட்சி. ஆனால் அஸ்ராக்காருக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டார். ஐஜி பேசுகிறார், ஏடிஜிபி பேசுகிறார், ஜெயலலிதாவே பேசுது. அம்மா போன போட்டு குடியா அப்படின்னு. அப்போ சொல்கிறார், அம்மா சட்டப்படி அவர் நிலத்தை ஏமாற்றிருக்காருமா, இந்த பட்டாவை மாற்றிருக்காருமா, பத்திரத்தை மாற்றிருக்காருமா, ரிஜிஸ்ட்ரேஷன் அலுவலகத்தில் ஊழல் பண்ணியிருக்காருமா. இந்த பாவமா அந்த அம்மா கேட்க ஆள் இல்லைம்மா, ஒரு பெண்ணுமா, கணவனு முடியாத, இதெல்லாம் அந்த அம்மா கன்வின்ஸ் ஆகி நடவடிக்கை எடுக்கின்றது. நடவடிக்கை எடுக்க சொன்னது தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏ, அதாவது சோழவன் தான் கருப்பையா. அவர் ஓடி போய் ஏபி வாங்கினார். அதுக்கு பின்னாடி அந்த அம்மா அவர் மூஞ்சிலேயே முடிக்கிறது இல்லை. இதுதான் அஸ்ரா கார்.